Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible. मन की आँखों से हर पल ही तुझको देखूं, मन की आँखों से हर पल ही तुझको देखूं। बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगू। बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे। मन की आँखों से हर पल ही तुझको देखूं, मन की आँखों से हर पल ही तुझको देखूं। बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगो। बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे। शांति। तो सारी दुनिया का क्वेश्चन हुआ ना बच्ची, देखो सब कोई कहते हैं पीस कैसे स्थापन हो। अभी पीस तो पीसलेसनेस तो सारी दुनिया में है, शांति। तो क्वेश्चन ये होते हैं सारी दुनिया का, भाई सारी दुनिया पतित है, सब जाते हैं हम पतित है, तो सारी दुनिया का ही सवाल हुआ। अभी सारी दुनिया का मालिक तो ये जिसका तुम सुना, शिवाय नमः, ऊंचे ते ऊंचा भगवत। 16/12/2020 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் பாவ சுமையை லேசாக்கிக் கொள்வதற்கு உங்கள் கடந்த கால செயல்களின் வரலாற்றை எழுதி அதை தந்தைக்கு கொடுப்பதில் நம்பிக்கை நிறைந்தவராகவும் நேர்மையானவராகவும் இருங்கள். அப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். இனிய குழந்தைகளே, உங்கள் பாவ சுமையை லேசாக்கிக் கொள்வதற்கு உங்கள் கடந்த கால செயல்களின் வரலாற்றை எழுதி அதை தந்தைக்கு கொடுப்பதில் நம்பிக்கை நிறைந்தவராகவும் நேர்மையானவராகவும் இருங்கள். அப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். கேள்வி: இப்பொழுது சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விதையை விதைக்கக் கூடாது? இப்பொழுது சங்கம யுகத்தில் குழந்தைகளான நீங்கள் எந்த விதையை விதைக்கக் கூடாது? பதில்: சரீர உணர்வு எனும் விதை ஆகும். சரீர உணர்வு எனும் விதையாகும். இவ்விதையிலிருந்தே விகாரங்களின் முழு விருட்சமும் வளர்கிறது. தற்சமயம் 5 விகாரங்களினதும் இவ்விருட்சம் உலகம் முழுவதிலும் வளர்ந்துள்ளது. அனைவரும் தொடர்ந்தும் காமம், கோபம் எனும் விதைகளை விதைக்கிறார்கள். உங்களுக்கான தந்தையின் வழிகாட்டல், குழந்தைகளே, யோக சக்தி மூலம் தூய்மையாகுங்கள். அந்த விதையை விதைப்பதை நிறுத்திவிடுங்கள். பாடல். உங்களை அடைந்ததால் நாங்கள் முழு உலகையும் அடைந்துவிட்டோம். உங்களை அடைந்ததால் நாங்கள் முழு உலகையும் அடைந்துவிட்டோம். ஓம் சாந்தி.
இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். தற்சமயம் உங்களில் சிலரே இருக்கிறீர்கள். விரைவில் பல குழந்தைகள் இருப்பார்கள். இப்பொழுது உங்களில் சிலர் மாத்திரமே நடைமுறையில் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக உள்ள பொழுதிலும் அனைவருக்கும் அவரை தெரியும். அவர் மக்களின் தந்தையாகிய பிரம்மா என அழைக்கப்படுகிறார். மக்கள் பலர் இருக்கிறார்கள். சகல சமயத்தவர்களும் நிச்சயமாக அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அவரின் மூலமாகவே மனிதர்கள் உருவாக்கப்பட்டார்கள். பௌதீக தந்தையர்களும் எல்லைக்குட்பட்ட பிரம்மாக்களே, ஏனெனில் அவர்களின் மூலமும் வம்சாவளி விருட்சம் உருவாக்கப்படுகின்றன என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். முதற் பெயரின் அடிப்படையிலேயே ஒரு வம்சாவளி விருட்சம் தொடர்கிறது. அவர்கள் எல்லைக்குட்பட்ட தந்தையர்கள். இவர் பிரம்மா ஓர் எல்லையற்ற தந்தையாவார். இவருடைய பெயர் பிரஜாபிதா ஆகும். பௌதீக தந்தையர்கள் எல்லைக்குட்பட்ட குடும்பங்களை உருவாக்குகின்றார்கள். சிலர் ஒரு குடும்பத்தை ஏனும் உருவாக்கப்படுவதில்லை. இவர் நிச்சயமாக ஒருவரை உருவாக்குகிறார். பிரஜாபிதா பிரம்மாவுக்கு குழந்தைகள் இல்லை என கூறுகின்ற எவராவது இருப்பார்களா? முழு உலக மக்களும் அவருடைய குழந்தைகளே. பிரஜாபிதா பிரம்மாவே முதன்மையானவர். முஸ்லிம்களும் ஆதாமையும் பீபியையும் நினைவு செய்கின்றார்கள். ஆகவே அவர்கள் நிச்சயமாக சிலரை குறிப்பிடுகிறார்கள். ஆதி தேவனும் ஆதி தேவியுமாகிய ஆதாமும் ஏவாளும் பற்றி அவர்கள் பேசும் பொழுது பிரஜாபிதா பிரம்மாவையே குறிப்பிடுகிறார்கள். சகல சமயத்தவர்களும் அவரில் நம்பிக்கை கொள்வார்கள். உண்மையில் ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தையும் மற்றவர் எல்லையற்ற தந்தையும் ஆவார்கள். அந்த எல்லையற்ற தந்தையே எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுப்பவர். நீங்கள் சொர்க்கத்தின் எல்லையற்ற சந்தோஷத்தை அடைவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தையிடம் இருந்து எல்லையற்ற சந்தோஷம் என்னும் உங்கள் ஆஸ்தியை அடைவதற்கே நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். சொர்க்கத்தில் எல்லையற்ற சந்தோஷம் உள்ளது எனவும் நரகத்தில் எல்லையற்ற துன்பமே உள்ளது எனவும் கூறப்பட முடியும். பெருமளவு துன்பம் வரவுள்ளது. விரக்தி கூக்குரல்கள் இருக்கும். தந்தை உங்களுக்கு முழு உலகினதும் ஆரம்பம் மத்தி இறுதியின் ரகசியங்களை விளங்கப்படுத்தியுள்ளார். குழந்தைகளாகிய நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவரின் முன்னிலையில் அமர்ந்திருப்பதுடன் முயற்சியும் செய்கிறீர்கள். அவர் தாயும் தந்தையுமாகிய இருவரும் ஆவார். பல்வேறு குழந்தைகள் இருக்கிறார்கள். எவருக்கும் எல்லையற்ற தாயுடன் தந்தையிடம் விரோதம் இருப்பதில்லை. நீங்கள் தாய் தந்தையிடமிருந்து அதிகளவு சந்தோஷத்தை பெறுகிறீர்கள். மக்கள் பாடுகிறார்கள், நீங்களே தாயும் தந்தையும். இவ்விடயம் குழந்தைகளால் மாத்திரமே புரிந்து கொள்ளப்பட முடியும். ஏனைய சமயத்தவர்கள் தந்தையை மாத்திரமே கூவி அழைக்கிறார்கள். அவர்கள் தாயையும் தந்தையையும் பற்றி பேசுவதில்லை. நீங்களே தாயும் தந்தையும் என இங்கு மாத்திரமே நீங்கள் பாடுகிறீர்கள். கற்பதனால் நாங்கள் முட்களிலிருந்து மலர்களாக, சாதாரண மனிதனிலிருந்து தேவர்களாக மாறுகிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையே படகோட்டியும் பூந்தோட்டக்காரரும் ஆவார்.
பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரும் பல்வேறு வகையான பூந்தோட்டக்காரர்கள் ஆவீர்கள். முகல் தோட்டங்களுக்கான பூந்தோட்டக்காரரும் இருக்கிறார். அவருடைய சம்பளம் மிகவும் அதிகமானது. பூந்தோட்டக்காரர்களும் வரிசைக்கிரமமானவர்கள். சில பூந்தோட்டக்காரர்கள் அத்தகைய அழகான மலர்களை வளர்க்கிறார்கள். மலர்களின் மத்தியில் ராஜ மலர்களும் உள்ளன. சத்திய யுகத்தில் ராஜா ராணி மலர்கள் உள்ளன. இப்போது சக்கரவர்த்தினியும் இருந்தாலும் அவர்கள் மலர்களை போன்றவர்கள் அல்ல. தூய்மையற்றவர்கள் ஆகுவதால் அவர்கள் முட்கள் ஆகுகிறார்கள். முன்னேறி செல்லும் பொழுது அவர்கள் உங்களை முட்களை போன்று குத்திவிட்டு ஓடிவிடுகிறார்கள். அவர்கள் அஜாமில் என அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் அதிக பக்தி செய்கிறீர்கள். அவர்கள் எவ்வாறு பாவப்பாதையில் சீரழிவுக்குரிய அழுக்கான உருவங்களை உருவாக்கினர் என பாருங்கள். அவர்கள் தேவர்களின் உருவங்களை சித்தரிக்கிறார்கள். ஆனால் அவை பாவப்பாதையின் உருவங்களாகும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இவ்விடயங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள். நாங்கள் விகாரங்களில் இருந்து மிக மிக தொலைவுக்கு செல்கிறோம். பிராமணர்களின் மத்தியில் ஒரு சகோதரரும் சகோதரியும் விகாரத்தில் ஈடுபடுவது மிக பெரிய குற்றம், தாக்குதல் ஆகும். அவர்களின் பெயர் பாழாகிவிடுகிறது. இதனாலேயே பாபா கூறுகிறார், நீங்கள் குழந்தை பருவத்திலிருந்து செய்துள்ள அழுக்கான செயல்கள் அனைத்தையும் பாபாவுக்கு கூறுவதனால் அரைவாசி மன்னிக்கப்படும். நீங்கள் இந்நேரங்களிலும் அழுக்கான செயல்களை செய்தீர்கள் என்பதை நினைவு கூறுகிறீர்கள் இல்லையா? அவற்றை எழுதி பாபாவுக்கு கொடுங்கள். மிகவும் நம்பிக்கை நிறைந்தவர்களும் நேர்மையானவர்களும் எழுதுவார்கள், பாபா, நான் இத்தீய செயல்களை செய்தேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். தந்தை கூறுகிறார், உங்களை மன்னிக்க முடியாது. எவ்வாறாயினும் நீங்கள் உண்மையை கூறியுள்ளதனால் உங்களின் சுமை லேசாக்கப்படும். நீங்கள் அவற்றை மறந்துவிட முடியும் என்பதல்ல, உங்களால் அவற்றை மறக்க முடியாது. எதிர்காலத்தில் அத்தகைய செயல்கள் எதனையும் செய்யாதிருக்குமாறு நீங்கள் எச்சரிக்கப்படுகிறீர்கள். எவ்வாறாயினும் நிச்சயமாக உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்துகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, நாங்கள் அஜாமினை போன்றவர்களாக இருந்தோம். இது தற்போதைய பிறவியையே குறிக்கிறது. நீங்கள் எப்பொழுதும் பாவ பாதையில் சென்று பாவாத்மாக்கள் ஆகினீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது தந்தை எங்களை புண்ணியாத்மாக்களாக ஆக்குகிறார். புண்ணியாத்மாக்களின் உலகம் வேறானது. உலகம் ஒன்றே ஆயினும் அது இரண்டாக பிரிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஒன்று சொர்க்கம் என அழைக்கப்படுகின்ற புண்ணியாத்மாக்களின் உலகமும் மற்றது துன்பதாமம் அல்லது நரகம் என அழைக்கப்படுகின்ற பாவாத்மாக்களின் உலகமாகும். சந்தோஷ உலகமும் துன்ப உலகமும் உள்ளன. துன்ப உலகத்தில் அனைவரும் தங்களை விடுதலையாக்கி வீட்டுக்கு அழைத்து செல்லுமாறு கூவி அழைக்கிறார்கள். நீங்கள் வீட்டுக்கு சென்று அமரப்போவதில்லை என்பதையும், ஆனால் நீங்கள் கீழிறங்கி வந்து மீண்டும் உங்கள் பாகங்களை நடிக்க வேண்டும் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தற்சமயம் முழு உலகமும் தூய்மையற்றுள்ளது. நீங்கள் இப்பொழுது தந்தையால் தூய்மையாக்கப்படுகிறீர்கள். இலக்கும் லட்சியமும் உங்களின் முன்னிலையில் உள்ளன. வேறு எவருக்கும் இந்த இலக்கும் லட்சியமும் இல்லை. நாங்கள் இவ்வாறு ஆகுகிறோம். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் இவ்வாறு இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அவ்வாறு இல்லை. நீங்கள் வழிபட தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது வழிபடுபவர்களாகிவிட்டீர்கள்.
மீண்டும் வழிபட தகுதி வாய்ந்தவர்களாகுவதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. தந்தை உங்களை அத்தகைய சிறந்த முயற்சியை செய்யுமாறு தூண்டுகிறார். தான் ஓர் இளவரசர் ஆகுவார் என இந்த பாபா புரிந்து கொள்கிறார். இவர் முதலாம் இலக்கத்தவர். இருப்பினும் அவரால் நிலையான நினைவில் நிலைத்திருக்க முடிவதில்லை. அவர் மறந்து விடுகிறார். ஒருவர் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் அவரால் தற்சமயம் அந்த ஸ்திதியை அடைய இயலாதுள்ளது. யுத்த காலத்திலேயே கர்மாதீத ஸ்திதி அடையப்படும். அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். இவரும் முயற்சி செய்ய வேண்டும். அவர்களை வினவுங்கள், பாபா படத்தில் எங்கே காட்டப்பட்டுள்ளார்? அவர் தூய்மையற்ற உலகில் சரியாக விருட்சத்தின் உச்சியில் நின்று கொண்டிருப்பதுடன் விருட்சத்தின் அடிப்படையில் தபஸ்யாவும் செய்கிறார். அது அத்தகையதொரு எளிமையான வழியில் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தந்தையால் இவ்விடயங்கள் அனைத்தும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. நாங்கள் இவ்விடயங்களை அறிந்திருக்கவில்லை. தந்தை ஞானம் நிறைந்தவர். அவரையே அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஓ பரமாத்மாவாகிய பரம தந்தையே, வந்து எங்களை துன்பத்திலிருந்து விடுவியுங்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் தேவர்களாவார்கள். அசரீரி உலகில் வசிக்கின்ற ஆத்மாக்களை தேவர்கள் என அழைக்கப்படுவதில்லை. தந்தை பிரம்மா, விஷ்ணு, சங்கரரின் ரகசியங்களையும் விளங்கப்படுத்தியுள்ளார். இங்கேயே பிரம்மாவும் லக்ஷ்மியும் நாராயணனும் இருக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே சூட்சும லோகத்தின் காட்சிகளை பெறுகிறீர்கள். இந்த பாபாவும் ஒரு தேவதையாகுகிறார். ஏணியின் உச்சியில் நிற்பவரே அத்திவாரத்தில் தபஸ்யா செய்பவர் என்பதும் குழந்தைகளுக்கு தெரியும். அது படத்தில் மிகவும் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. இவர் தன்னை கடவுள் என அழைப்பதில்லை. இவர் கூறுகிறார், நான் ஒரு சதப்பெருமதி வாய்ந்தவராகவும் இருக்கவில்லை. உங்களுக்கும் அதுவே பொருந்துகின்றது. நான் இப்பொழுது ஒரு பவுன் பெருமதி வாய்ந்தவராக ஆகுகிறேன். உங்களுக்கும் அதுவே பொருந்துகின்றது. இவ்விடயங்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவானவை. எவராலும் எதிர்த்தால் அவர் கலியுகத்தின் இறுதியில் நிற்கிறார் என அவருக்கு கூறுங்கள். தந்தை கூறுகிறார், இவர் தனது ஓய்வு பெறும் ஸ்திதியில் வயோதிப ஸ்திதியை அடைந்துள்ள பொழுது நான் இவரில் பிரவேசிக்கின்றேன். இவர் இப்பொழுது ராஜயோக தபஸ்யா செய்கிறார். ஒருவர் தபஸ்யா செய்யும் பொழுது நீங்கள் எவ்வாறு அவரை ஒரு தேவர் என அழைக்க முடியும்? ராஜயோகத்தை கற்ற பின்னரே அவர் அவ்வாறு ஆகுகிறார். குழந்தைகளாகிய நீங்களும் கிரீடங்களை அணிபவர்கள் ஆக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தேவர்களாகுகிறீர்கள். நீங்கள் அனைவரும் அவ்வாறு ஆகுகிறீர்கள் என காட்டுவதற்கு நீங்கள் 10 முதல் 20 குழந்தைகளின் படங்களை அச்சிட முடியும். முன்னர் ஒவ்வொருவரும் இதை போன்று ஒரு புகைப்படத்தை எடுத்துள்ளார்கள். இவ்விடயங்கள் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். ஒரு புறத்தில் அவர்கள் எளிமையானவர்களும் மறுபுறத்தில் அவர்கள் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களும் ஆவர். நீங்கள் அவ்வாறு ஆகுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ரேகை தெளிவாக உள்ளவர்களே அவ்வாறாகுவார்கள். நீங்கள் மிகவும் இனிமையானவர்களாகவும் ஆக வேண்டும். தற்சமயம் மனிதர்களின் காமத்தினதும் கோபத்தினதும் விதைகள் அதிகளவு அதிகரித்துள்ளன. அவர்கள் அனைவரிலும் 5 விகாரங்களின் விருட்சம் வெளித்தோன்றியுள்ளது. தந்தை கூறுகிறார், இப்பொழுது அத்தகைய விதைகளை விதைக்காதீர்கள். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் சரீர உணர்வு எனும் விதையை விதைக்க கூடாது. நீங்கள் காமத்தின் விதையை விதைக்க கூடாது. ராவணன் அரை கல்பத்துக்கு இருக்க மாட்டான். தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விடயத்தையும் விளங்கப்படுத்துகிறார்.
பிரதான விடயம் மன்மனாபவ. தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், இவர் பின்னாலும் அத்துடன் முன்னாலும் இருக்கிறார். நீங்கள் யோக சக்தி மூலம் மிகவும் தூய்மையானவர்களாகுகிறீர்கள். பிரதான விடயம் மன்மனாபவ. தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், இவர் பின்னாலும் அத்துடன் முன்னாலும் இருக்கிறார். நீங்கள் யோக சக்தி மூலம் மிகவும் தூய்மையானவர்களாகுகிறீர்கள். ஆரம்பத்தில் குழந்தைகளில் சிலர் பல காட்சிகளை காண்பது வழக்கமாகும். பக்தி மார்க்கத்தில் ஒருவர் தீவிர பக்தி செய்த பின்னர் ஒரு காட்சியை பெறுகிறார். இங்கு நீங்கள் வெறுமனே அமர்ந்திருந்து இலகுவில் டிரான்ஸில் செல்வது வழக்கமாகும். இது மந்திர வித்தை என கருதப்பட்டது. இது முதற்தரமான மந்திர வித்தையாகும். மீரா பெருமளவு தபஸ்யா செய்து தனது நேரத்தை சாதுக்களினதும் புனிதர்களினதும் சகவாசத்தில் கழித்தார். இங்கு புனிதர்கள் இல்லை, இவர் தந்தையாவார். சிவபாபாவே அனைவருடைய தந்தையுமாவார். மக்கள் குருவை சந்திப்பதற்கு வினவுகிறார்கள். எவ்வாறாயினும் இங்கு குரு இல்லை. சிவபாபா அசரீரியானவர். ஆகவே அவர்கள் யாரை சந்திப்பதற்கு விரும்புகிறார்கள்? அவர்கள் அந்த குருமார்களுக்கு வெகுமதிகளை அர்ப்பணிக்கிறார்கள். தந்தை எல்லையற்றதின் அதிபதியாவார். அவருக்கு எதையும் அர்ப்பணிப்பதற்கான கேள்வியே இல்லை. அவர் பணத்தின் மூலம் என்ன செய்வார்? தான் உலக அதிபதியாக போகிறார் என்பதை பிரம்மா புரிந்து கொள்கிறார். குழந்தைகள் பணம் போன்றவற்றை கொடுத்தாலும் அது அவர்களுக்காக கட்டடங்களை உருவாக்குவதற்கே பயன்படுகின்றது. சிவபாபாவுக்கோ அல்லது பிரம்மாவுக்கோ பணத்தால் பயனில்லை. இக்கட்டடங்கள் குழந்தைகள் வந்து தங்குவதற்கே கட்டப்பட்டுள்ளன. சில குழந்தைகள் ஏழைகள், சிலர் செல்வந்தர்கள், சிலர் 2 ரூபாய்களையும் கூட அனுப்பி பாபாவுக்கு கூறுகிறார்கள், பாபா எனது பெயரில் ஒரு செங்கலை இடுங்கள். சிலர் 1000 ரூபாய்களை அனுப்புகிறார்கள். இருவருடைய உள் நோக்கங்களும் ஒன்றே. ஆகவே அது அவர்கள் இருவரும் குறித்து சமமாகுகின்றது. பின்னர் குழந்தைகள் வந்து அவர்கள் விரும்புமிடத்தில் தங்க முடியும். கட்டடங்களை கட்டுவித்தவர் வரும் பொழுது அவருக்கு பெருமளவு உபசாரம் செய்யப்படுகிறது. சிலர் அப்பொழுது கூறுகிறார்கள், பாபா அவர்களுக்கு சலுகை கொடுக்கிறார். கண்டிப்பாக அவர்களுக்கு அது நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும். அனைத்து வகையினரும் உள்ளார்கள். சிலர் எங்கே வேண்டுமானாலும் தங்குவார்கள். ஏனையோர் மிகவும் சௌகரியத்தை நாடுபவர்கள். வெளிநாட்டவர்கள் மிக பெரிய மாளிகைகளில் தங்குகிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் பல செல்வந்தர்கள் வெளிப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுக்காக அத்தகைய கட்டடங்களை கட்ட வேண்டும். பாருங்கள், இங்கே பல குழந்தைகள் வருகிறார்கள். வேறெந்த தந்தைக்கும் அத்தகைய எண்ணங்கள் இருக்க மாட்டாது. அதிகமாக வேண்டுமானால் ஒருவருக்கு 10, 12 அல்லது 20 பேர் குழந்தைகள் இருப்பார்கள். அச்சா, சிலருக்கு 200 தொடக்கம் 500 வரையான பேர குழந்தைகளும் இருப்பார்கள். ஆனால் அதனை விட அதிகமான பேர குழந்தைகள் எவருக்கும் இருக்க மாட்டார்கள். பாபாவின் இக்குடும்பம் மிகவும் பெரியது. அது மேலும் பெருமளவுக்கு வளரும். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. தந்தையின் குடும்பம் எவ்வளவு பெரியது! பிரஜாபிதா பிரம்மாவின் குடும்பம் எவ்வளவு பெரியது! ஒவ்வொரு கல்பத்திலும் அவர் வரும் பொழுது மாத்திரமே நீங்கள் இத்தகைய அற்புதமான விடயங்களை செவிமடுப்பீர்கள். தந்தையை இட்டு கூறப்படுகிறது, ஓ பிரபு, உங்கள் வழிமுறைகள் தனித்துவமானவை. இது தற்காலத்தையே குறிக்கிறது. பக்திக்கும் ஞானத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை பாருங்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார், நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல விரும்பினால்
தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். நீங்கள் இப்பொழுது முட்களை போல் உள்ளீர்கள். அவர்கள் தொடர்ந்தும் பாடுகிறார்கள், நான் தெய்வீக குணங்கள் அற்றவன். எவ்வாறாயினும் ராவண ராஜ்யத்தில் 5 விகாரங்கள் எனும் குறைபாடுகள் உள்ளன. நீங்கள் இப்பொழுது அத்தகைய சிறந்த ஞானத்தை பெறுகிறீர்கள். அந்த ஞானம் உங்களுக்கு இந்த ஞானத்தை போன்று அதிகளவு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. ஆத்மாக்களாகிய நாங்கள் மேலே அசரீரி உலகில் வசிக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் சூட்சும உலகில் இருக்கிறார்கள். அதுவும் காட்சிகளுக்கான நோக்கத்திற்காகவே உள்ளது. இங்கேயே பிரம்மா உள்ளார். ஆகவே லட்சுமி நாராயணனும் இங்கேயே இருக்கிறார்கள். அவர்களின் காட்சி மாத்திரமே உள்ளது. எவ்வாறு பௌதீக பிரம்மா தேவதையான சூட்சும உலகின் பிரம்மா ஆகுகின்றார் என்பதையே அது அடையாளப்படுத்துகிறது. இல்லாவிட்டால் அதை போன்று எதுவும் இருக்க மாட்டாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தொடர்ந்தும் புரிந்து கொள்வதுடன் அனைத்தையும் கிரகிக்கின்றீர்கள். இவ்விடயங்கள் புதியன அல்ல. நீங்கள் பல தடவைகள் தேவர்கள் ஆகியுள்ளீர்கள். தேவ ராஜ்யம் இருந்தது. இச்சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. அந்நாடகங்கள் அழியக்கூடியவையும், ஆனால் இதுவோ ஓர் அனாதியான அழிவற்ற நாடகம் ஆகும். உங்களை தவிர எவருடைய புத்தியிலும் இது இல்லை. தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு இவை அனைத்தையும் விளங்கப்படுத்துகிறார். அது தொன்று தொட்ட காலத்தில் இருந்து தொடர்ந்தும் என்பதல்ல. தந்தை கூறுகிறார், இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறேன். அது பின்னர் மறைந்துவிடும். சத்திய யுகத்தில் நீங்கள் உங்களுடைய ராஜ அந்தஸ்தை அடைந்ததும் இந்த ஞானம் இருக்க மாட்டாது. अच्छा मीठे मीठे सिटी लधे ज्ञान सितारों फिरते माता पिता बाप दादा का यात्रा गुड मॉर्निंग. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள் எனும் விழிப்புணர்வை எப்பொழுதும் கொண்டிருங்கள். ஆகவே விகாரங்களிலிருந்து மிக தொலைவில் இருங்கள். என்றுமே குற்றத்தாக்குதல் இல்லாதிருக்கட்டும். தந்தையிடம் மிகவும் நேர்மையானவராகவும் நம்பிக்கை நிறைந்தவராகவும் இருங்கள். இரண்டாவது, இரட்டை கிரீடம் அணிந்த அரசர்கள் ஆகுவதற்கு நீங்கள் இனிமையானவர்களாகி உங்கள் புத்தியின் ரேகையை தெளிவாக வைத்திருங்கள். ராஜயோக தபஸ்யா செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இறை போதையை கொண்டிருந்து பேறுகள் அனைத்தினாலும் நிரம்பியவர் ஆகுவதால் பழைய உலகை மறப்பீர்களாக. நீங்கள் இறை போதையை கொண்டிருந்து பேறுகள் அனைத்தினாலும் நிரம்பியவர் ஆகுவதால் பழைய உலகை மறப்பீர்களாக. ஏனைய போதை உங்களை அனைத்தையும் மறக்க செய்வதை போன்று அதே விதமாக இறை போதையானது உங்களை இலகுவில் துன்ப உலகை மறக்குமாறு செய்கின்றது. அந்த போதை பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. நீங்கள் பெருமளவு அருந்துவதனால் உங்களையே கொன்றுவிட முடியும். ஆனால் இந்த போதை உங்களை அழிவற்றவர்கள் ஆக்குகின்றது. இறை போதையால் சதா போதையூற்றிருப்பவர்களே பேறுகள் அனைத்தினாலும் நிரம்பியவர்களாகுகின்றார்கள். வேறு எவருக்கும் அன்றி ஒரே தந்தையை உரியவர்களாக இருக்கின்ற
விழிப்புணர்வு உங்கள் போதையை அதிகரிக்கின்றது. இவ்விழிப்புணர்வு மூலம் உங்கள் சக்தியானது அதிகரிக்கின்றது. ஸ்லோகம்: ஒருவரையொருவர் பிரதி செய்வதற்கு பதிலாக தந்தையை பிரதி செய்யுங்கள். ஒருவரையொருவர் பிரதி செய்வதற்கு பதிலாக தந்தையை பிரதி செய்யுங்கள். ஓம் சாந்தி.